வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான பாடத்தை நாம் படிக்கிறோம். சாராய் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில், சாராளும் ஆபிரகாம் வாழ்க்கையில் இது மிக முக்கியம். இதே பாவத்தை ஆதாமும் ஏவாளும் கூட ஒருவர் மேலே பாவத்தை போட்டுக்கொண்டார்கள். நாங்கள் அல்ல, நீதான் பிழை. மிக இலகுவாய் இருக்கிறது மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிப்பது. மிக இலகுவாய் இருக்கும். ஒருவரை குற்றப்படுத்துவது இலகுவாய் இருக்கும். ஆனால் குற்றங்களை உணர்ந்து நாம் திருந்தி மனதிலே தேவனை நேசித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பது கடினமாய் இருக்கிறது. பாருங்கள், இந்த வார்த்தை சாராயும் ஆபிரகாம் ஆசீர்வாதமாய் இருக்கும். உங்கள் வாழ்க்கையும் திருந்தும். 16ஆம் அதிகாரத்திலே ஆதியாகமத்திலே 5வது வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது. அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் வரும். பாருங்கள், சொல்லுகிறது, என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றார். இலகுவாய் சொல்லிவிட்டார். சாராய் இந்த இடத்துல அந்த தவறை அவன் மேல் போடுகிறார், ஆபிரகாம் மேல். நாமும் சில சந்தர்ப்பங்களில் அநேகரை பார்த்து நீங்கள் தான் குற்றவாளி, நான் அல்ல என்று தப்பிக்க முயலுகிறோம். குற்றங்களை மற்றவர்கள் மேல் போடுவது மிக இலகுவாய் இருக்கும். ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலும் குற்றத்தை ஒருவர் மேல் போட்டுக்கொண்டார்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம், சாராய் தூக்கி போடுகிறார். ஆனால் நீங்களும் நானும் எங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியிலே மற்றவர்களை குற்றப்படுத்துவதை விட நாம் தேவனுடைய அன்பிலே சமாதானத்திலே மற்றவர்களோடு நடப்பது அவசியமாக இருக்கிறது. God bless you.